திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கள ஆய்வு மேற்கொண்டு 2,66,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். கள்ளக்குறிச்சியில் கள ஆய்வினை முடித்துக் கொண்டு திருவண்ணாமலைக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலப்பாம்பாடி கலைஞர் திடலில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்கிறார். அங்கு 2,095 கோடி ரூபாய் மதிப்பிலான 314 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கும் அவர் 46 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 2,66,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். திருவண்ணாமலையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் 30 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம், 32 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காய்கறி, பூ மற்றும் பழச்சந்தை ஆகியவற்றை திறந்து வைக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாநகரில் 56 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு மாதிரி பள்ளி கட்டடம் மற்றும் மாணவர் விடுதிகள், கலைஞர் அரசு கல்லூரியில் புதிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள், போலூர் ஒன்றியம் கஸ்தம்பாடியில் 22 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இலங்கை தமிழர்களுக்கான 280 வீடுகள் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 162 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 4 வழித்தட சாலைகள், உயர்மட்ட பாலங்கள், நீர்வளத்துறை சார்பில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகள் உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். விழாவை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பும் வழியில் வந்தவாசி, செய்யாறு ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 10 அடி உயர கலைஞரின் வெண்கலச் சிலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.